श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகத்தில் 55வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்கலாம். இதில் கூர்மா அவதாரத்தை பற்றி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஹயக்ரீவாவதாரம், ஹம்சாவதாரம், ஆலிலை மேல் கண்ணன் அவதாரம், அடுத்தது இப்போ கூர்மாவதாரம். உன்மூல்யாகரமந்தராத்ரிமஹினா தம் சம்பதானாமுனா தோர்பிஷ்சஞ்சலமாலிகைச்சததி நிர்மாதம் மதானாம் புதிம் ஸ்ரீரங்கேஸ்வரச்சந்திரகௌஸ்துபசுதா பூர்வம் கிருஹாணேதி தே குர்வாணஸ்ய பலே கிராஹிர்ஹி கமலாலாபேன சர்வஸ்ரமஹ. உன்மூல்யாகரமந்தராத்ரிமஹினா தம் சம்பதானாமுனா தோர்பிஷ்சஞ்சலமாலிகைச்சததி நிர்மாதம் மதானாம் புதிம் ஸ்ரீரங்கேஸ்வரச்சந்திரகௌஸ்துபசுதா பூர்வம் கிருஹாணேதி தே குர்வாணஸ்ய பலே கிரஹிர்ஹி கமலாலாபேன சர்வஸ்ரமஹ. ஸ்ரீரங்கநாதா, திருவரங்கத் நகரத்துக்கு அரசே, மந்தரமலையை வேரோடு பறித்து கொண்டு வந்தாய். மிகவும் புகழுடைய வாசுகி என்ற நாகத்தினால், பாம்பால் அந்த மலையை கட்டினாய். உனது திருக்கரங்களால் நீ அணிந்துள்ள அழகான மாலைகளெல்லாம் ஆடும்படி அசையும்படி திருப்பார்கடலை தயிர் கடைவது போல கடைந்தாய். அந்த கடலிலிருந்து சந்திரன், கௌஸ்துபம், அமிர்தம் போன்ற பலவற்றையும் வெளிக்கொணர்ந்தாய். இப்படி பல கடினமான செயல்களை நீ செய்தபடி நின்ற போது உனது சிரமம் அனைத்தும் அந்த கடலிலிருந்து பெரிய பிராட்டி வெளிப்பட்டதால் பலன் பெற்றதாயிற்று என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்கநாதா, அரங்கமாநகர் அமர்ந்தானே, தேவரீர் கடல் கடையப்பட்ட பாடு சொல்லி மாளாது. கடைவதற்கு கருவியான மத்தாக நாட்டுவதற்காக மந்திரமலையை வேரோடே பறித்து கொண்டு வந்தேன். வாசுகியை கடைவதற்கு கயிறாக பயன்படுத்தி கொண்டேன். வாசுகிங்கிறது மிகப்பெரிய பாம்பு. 1000 தோளும் தோல் மாலையுமாக அசைய நின்று கடைந்தேன். சந்திரன், கௌஸ்துப, ரத்னம், அமிர்தம் ஆகியவற்றை மேலே கொண்டு வந்தேன். தேவரீர் கடைந்தது பெரிய பிராட்டியாராகிய குற்றமற்ற திவ்ய அமிர்தம் கிடைக்கப் பெற்றதால் அது சபலமாயிற்று, பலனாயிற்று. ஸ்ரீரங்கேஸ்வரா, ஸ்ரீரங்கநாதா, திருவரங்கத்து அரசே, மந்தர அத்ரிம், மந்தரமலையை, மந்தரம் என்ற பெயருள்ள மலையை உன்மூல்ய வேரோடு பறித்து ஆகர கொண்டு வந்ததென்ன, அதை நீர் கொண்டு வந்ததென்ன, கொணர்ந்தீர் ஆகிய தம் அந்த மந்திரமலையை அமுனா பெருமை வாய்ந்த இந்த அகினா வாசுகி என்னும் பாம்பினாலே சம்பதான கட்டியது. அந்த பாம்பால் அந்த மலையை கட்டியது என்ன? சஞ்சல மாளிகை, அசைந்தாடும் வனமாலை முதலான மாலைகளை உடைய தோர்பிகி தோள்கள், 1000 தோள்களினால், அம்புதிம் திருப்பார்க்கடலை, ததி நிர்மாதம் தயிரை கடைவது போல, மதான கடைந்தது என்ன? சந்திர கௌஸ்துப சுதா பூர்வம்,
சந்திரன், கௌஸ்துபம் என்ற மணி, அமுதம் இவை முதலானவற்றை கிருகான கை கொண்டது என்ன? இதி இத்தகையவளான குர்வானஸ்ய அருஞ்செயல்கள், கடினமான செயல்களை செய்து அருளின தே தேவரீருடைய சர்வகா எல்லா வகையான ஸ்ரமகா எல்லா வகையான சிரமங்களும் பெரும் பாடுகளும் கமலாலாபேன பலாகிரகி கமலா தாமரையில் தோன்றிய பெரிய பிராட்டியாரை லாபேன அடைந்தபடியால் பலேகிரகி சபலமாய் ஹி இது வேத இதிகாசங்களில் பிரசித்தம் இல்லையா என்று பதவுரையில் ஸ்ரீவத் சங்காச்சார் அனுபவிக்கிறார். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அப்படின்னு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஒரு பாட்டு இருக்கு. வடவரையை மத்தாக்கி இது எம்பெருமான் பார்க்கடலை கடந்த வரலாறு. இது யார் எழுதியிருக்கன்னா சமண முனிவர் இளங்கோவடிகள் எழுதினது. சிலப்பதிகாரத்தில் வடவதை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கின்னு ரொம்ப அழகான ஒரு கவிதை. வாயுரஸ்மா உபாமந்தம் பினஷ்டிஸ்மா குணன்னமா கேஷி விஷஸ்ய பாத்திரேன யத் ருத்ரேணா பிபத்சக என்று ருக்வேதத்தில் இந்த கதை விளக்கப்பட்டுள்ளது. வாயுரஸ்மா உபாமந்தம் மந்தத் பினஷ்டிஸ்மா குணன்னமா கேஷி விஷஸ்ய பாத்திரேன யத் ருத்ரேணா பிபத்சக. உயிர்கள் வாழ்வதற்கு காற்றைப் போல பகவான் கேசவன் கடலை கடைந்தார். இடையில் இடையூறாக வந்த அசுரர்களை பொடி சூர்ணமாக்கினார். விஷ மருந்தும் வந்தது. அந்த விஷம் பாத்திரம் போன்றவரான சிவனுக்கு அவன் உள் நின்று அந்தர்யாமியாயிருந்து எம்பெருமான் ஹாலகால விஷத்தை பருகினார் என்பது இதன் பொருள். உயிர்கள் வாழ காற்றிருப்பது போல பகவான் கேசவன் கடலை கடைந்தார். இடையூறாக இடையில் வந்த அசுரர்களை பொடி சூர்ணமாக்கினார். விஷம் அருந்தும் பாத்திரமாக சிவனை எடுத்து அவர் அந்தர்யாமியாய் அவர் உள் நின்று எம்பெருமான் ஹாலஹால விஷத்தை பருகினார். இப்படி அமுதம் வர கடைந்த போது அங்குள்ளவர்கள் ஒருத்தருக்கொத்தர் பேசுகிறாளாம். அதை அப்படியே பட்டர் காமிக்கிறார். வேரோடு மந்திரமலையை கொண்டு வந்தாராமே. அட இவ்வளவு பெரிய பாம்பு வாசுகியை போதில் அதில் கயிறாக கட்டினாராமே. தேவரை சாற்றிக் கொண்டிருந்த அந்த வைஜெயந்தி வனமாலை அப்படி கடையும் போது தோளில் கழுத்தில் இங்கும் அங்கும் அசையும் அழகை பார்த்து அவர்கள்லாம் ரசித்தார்கள். எப்படி இருந்ததுன்னா தயிரை கடைவது போல இருந்தது. மேலும் கடைந்த போது சந்திரன், கௌஸ்துபன் என்ற ஜீவாத்மா அபிமானி, அமுது இது முதலானவை வந்தது. அவைகளை அடையவா தேவரீர் கடைந்தேன்? இதெல்லாம் வரத்துக்கா தேவரீர் கடைந்தேன்? இல்லவே இல்லை. இத்தனைக்கும் மேல் அமுதினும் இனிய பெண் அமுது எனப்பட்ட பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி ஆவிர்பவித்தார். அப்பா, இப்போதான் தேவரீர் பட்ட சிரமம் எல்லாம் பலவத்தாக முடிந்தது, பலனாக முடிந்தது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இது சிசுபால வத ஸ்லோகம் போல இருக்கின்றார் சுவாமி. புரீம் அவஸ்கந்தலுனீஹி நந்தனம் முஷாண ரத்னானி ஹராமராங்கனாக விகிருஹ்ய சக்ரே நமுச்சித்விஷாபலி ஜயத்தம் அஸ்வாஸ்தியமஹர்திமம் திவஹ என்ற சிசுபால வத ஸ்லோகம் போல அத்தியந்தம் விலக்ஷண அபூர்வச்சாயம் பிரயோக. ரொம்ப அபூர்வமாக, ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம். வாசுகியை கட்டினது, மலையை வேரோடு கொண்டு வந்தது. சந்திரமா மனசோ ஜாத்தகா, சந்திரன் பகவான் மனத்திலிருந்து தோன்றியவன் வேறு. சந்திரமா மனசோ ஸ்ருதி காட்டுகிறது. இந்த சந்திரனும் அத்ரி நேத்திர சமுத்புதகான எனப்பட்ட சந்திரனும் வேறு. அர்ச்சிராத்தி மார்க்கத்தில் நடத்தி கொடுக்கும் சந்திரன் வேறு. இதையெல்லாம் பெரியவர்கள் கிட்ட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சுவாமி ஸ்ரீவத் சங்காச்சார். இதை பகவான் தான் கடைந்தான். மற்றைய தேவாசுரர்களுக்கு பெருமை வருவதற்காக அவர்களுக்கும் பங்கு இருப்பது போல எம்பெருமான் அருளினார் என்று தெரிவிக்கிறார். காசினியில் வரையனைத்தும் காயாவண்ணம்
கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மை கொவ்வா என்று அந்த ஜீவாத்மா அபிமானியான கௌஸ்துபத்தை வேதாந்த தேசிகன் பாராட்டுகிறார். கௌஸ்துபர் ரத்னம், அது ஜீவாத்மாவோட அபிமானி தேவதை. திருமங்கை மன்னனும் பெரிய திருமலையில் 5ஆம் பத்து 7ஆம் பதிகம் 4வது பாசுரத்தில் மாயிரும் குன்றம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனோடும் அளவி என்பது அனுசந்திக்கத்தகும். இங்கு அடிய தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.